நான் திரும்பவும் சொல்றேன், நான் சோதனை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் வச்சு வேலுமணியையும் தங்கமணியையும் எடப்பாடி பழனிசாமியும் மிரட்டுறாங்க அவங்க. நீ எங்க கூட கூட்டணி வைக்கலைன்னா உன்னை கைது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. அந்த மிரட்டல் உட்டலுக்கு பயந்து போய் எடப்பாடி பழனிசாமி சாஷ்டாங்கமா படுத்திருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ரெய்டு போயிருக்காங்க, அவரோட நெருங்கிய நண்பர் வீட்டுல 700 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொக்கமா 10 கோடி மேல பணம் பிடிச்சிருக்காங்கன்றது ஒரு பக்கம். ஆனா எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியோ தங்கமணியோ இல்ல பிற அதிமுக காரங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் தான் ஒரு கட்சிக்கு தலைவர், தான் ஒரு கட்சி வச்சிருக்கோன்றதே மறந்துட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகும்போது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக கட்சி ஆபீஸ போய் பார்க்க போயிருக்க அப்படின்னு சொன்னாரு அவரு. அதுக்கப்புறம் தான் அது நைட்டு தான் தெரிஞ்சது அதிமுக கட்சி ஆபீஸ் எங்க இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமியோட கட்சி ஆபீஸ் எங்க இருக்குதுன்னா அமித்ஷா வீட்டுல இருக்கு. ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரிஜினல் ஓனர் அமித்ஷா மோடி இருந்தா. சோ அவரை போய் பாக்குறது தான் அவரு நாசுக்கா சொல்லிட்டு போயிருக்காரு, கட்சி ஆபீஸ் பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப கட்சி தலைவர் யாரு? அமித்ஷா. கட்சி தலைவர் அமித்ஷாவை போயிட்டு பார்க்க வந்திருக்காரு அவர். அதான்